I am the danger. இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸான ஒரு 3Dயில் இதே மாதிரி ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை எப்படி எடிட் பண்ணுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அப்படியே வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு அலைட் மோஷன் ஆப் வந்து தேவைப்படும். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னங்கிற சொல்கிறேன். அலைட் மோஷன் 352ங்கிற ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு 2 பேக்ரவுண்டு வீடியோ வந்து தேவைப்படும். ஒரே ஒரு லிரிக்ஸோடைய ஃபாண்ட் வந்து தேவைப்படும். இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இதை எப்படி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிற சொல்லி ஹவு டு இம்போர்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் சொல்லி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ பாருங்கள். அதில் நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபுல் ப்ராஜெக்ட் அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இம்போர்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ எப்படி எடிட் பண்ணுங்கிற சொல்கிறேன். ரொம்பவுமே ஈஸி தான். இப்போது வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உங்களுடைய இமேஜ் வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். இமேஜை என்ன எடிட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அந்த எல்லா இமேஜோட, அதாவது இந்த வீடியோவை எத்தனை இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களுடைய அந்த குறிப்பிட்ட இமேஜோட சைஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:5 வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் இமேஜோட சைஸை 4:5 வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 4:5 இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ சேஞ்ச் பண்ண அந்த இமேஜோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு PNG இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். இது வந்து ஸ்டெப் 2. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண தெரிஞ்சு நீங்கள் டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு உங்களோட இமேஜோட சைஸை 4:5 சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணும் தெரியலாட்டி வீடியோ கொஞ்சம் பாருங்கள், அது எப்படி பண்ணுங்கிற சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா இருக்கிற 4:5ங்கிற இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இதே மாதிரி 4:5 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து ஆடாயிரும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஒயிட் லேயர் வந்து தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜாக இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் 3ஆவதாக இருக்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட இமேஜுக்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஜூம் வந்து பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஜூம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஜூம் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி இதே மாதிரி வந்து சென்டர் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ண போகிறீங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் PNG இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். சேம் மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் எத்தனை இமேஜ் வச்சு இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களுடைய 1 by 1 இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டெப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிட்டோம். ஓகேவா? அதை நீங்கள் எல்லோரும் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு PNG இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அடாபி எக்ஸ்பிரஸ்ங்கிற இந்த ஆப் வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பெஸ்ட்டான ஆப் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணி இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
இதில் சென்டர் உள்ள ப்ளஸ் ஐக்கன் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜை செலக்ட் பண்ண சொல்லும். அதில் நீங்கள் உங்கள் இமேஜ் அதாவது நீங்கள் பேக்ரவுண்டாக அதாவது உங்களோட இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து சேவையாக இருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை நீங்கள் டச் பண்ணால் போதும், உங்களோட இமேஜ் உள்ள ஆட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி உங்களோட இமேஜோடைய பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு இதே மாதிரி வந்து PNG இமேஜ் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் கீழே டவுன்லோட் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதுவரையே சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களோட இமேஜோட சைஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய இமேஜோடைய பேக்ரவுண்டையும் ரிமூவ் வந்து பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோ வந்து எடிட் பண்ண வந்து போயிடலாம். நீங்கள் இம்போர்ட் பண்ண உங்களுடைய அலைட் மோஷன் 352ங்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணுங்கிற மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஃபுல் ப்ராஜெக்டோட ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இப்போ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப்லேயும் மூவிங் ஒயிட் பார்ட்டிக்கல் ஓவர்லேன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ ஒன்று ஆட் பண்ண போகிறீங்க. நீங்கள் பேக்ரவுண்ட் வீடியோ 2 டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பேன். அதில் ஒன்று இந்த இடத்துல வந்து ஆட் பண்ண போகிறோம். மூவிங் ஒயிட் பார்ட்டிக்கல் ஓவர்லே இருக்கா, அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் உள்ள கலர் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கன் மேலே ஒரு டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த டவுன்லோட்ஸுங்கிற அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஒயிட்டில் ஓவர்லே இருக்குதுங்க, இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி ஒயிட் கலரில் ஓவர்லே இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவர்லே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சூப்பராக ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அப்படி ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா இந்த ஓவர்லேவே அதே பேக்ரவுண்ட் வீடியோவை இன்னொரு இடத்துல நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஒயிட் கலர் ஓவர்லேன்னு கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கீழே மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு எப்போதும் போல் சேம் மெத்தடில் அதே வீடியோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 பேக்ரவுண்ட் வீடியோவில் ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்படியே கீழே லாஸ்ட் வந்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்ததுக்கப்புறம் இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கும். ஸோ ஓகேவா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் வீடியோ ஒன்று ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் இந்த வீடியோடைய ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஆடியோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற அந்த பேஜில் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தேவையான இந்த வீடியோட ஆடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி ஆட் பண்ணுங்கிற சொல்கிறேன். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆடியோங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சாங்குங்கிற அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஆடியோ லாஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிருக்கும். அதாவது ஃபுல் ப்ராஜெக்ட் பை அந்தராஜ் கிரியேஷன் இருக்கா, அந்த ஆடியோ கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட எண்ட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ லாஸ்ட் அப்படியே கீழே மூவ் பண்ணி வந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு குரூப் 1 இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் 1க்குள்ளே நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும் கேட்டிங்கன்னா லிரிக்ஸோடைய ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களோட PNG இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம லிரிக்ஸோடைய ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். அது எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சேஞ்ச் பண்ண தெரியலாட்டி இந்த வீடியோ பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆர் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ்க்கு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் ஆயிருக்கும். எல்லா ஃபோல்டருக்கும் கீழே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆட் ஆயிருப்பீங்களா, கேம்பஸ் பெர்சனல் USCன்னு இருக்கா, இந்த ஃபாண்ட் தான். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து உள்ளே வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிருக்கும். கேம்பஸ் பெர்சனல் USCங்கிற அந்த ஃபாண்ட் வந்து ஆட் ஆயிருக்கா, அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா லிரிக்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி சேஞ்ச் ஆகிறாட்டி லிரிக்ஸோட எண்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டிக் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ அடுத்த லிரிக்ஸ் வந்து பார்த்தா சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்த லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. உங்கள் லிரிக்ஸோட எண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா லிரிக்ஸ் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகலாட்டி இந்த மேலே உள்ள ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆர் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும் லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இதை ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்று இருக்கா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பேக்ரவுண்ட், அதாவது மேலே ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்து அதில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பேக்ரவுண்ட் வீடியோன்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். லெட்டர் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போது அது அந்த குரூப் ஒன்றுக்கு மேலே அந்த ரெட் கலர் பேக்ரவுண்ட் வீடியோங்கிற அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கலரை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் மீடியா கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே மீடியா கணக்கு கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நீங்கள் டவுன்லோட் பண்ணதில் அந்த ரெட் கலர் பேக்ரவுண்ட் வீடியோ இருக்கும், கீழே வந்து ஆட் ஆயிருக்கும். அது உங்கள் டவுன்லோட்ஸில் எந்த இடத்துல ஆட் ஆயிருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக மூவ் பண்ணி பார்த்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு ரெட் கலர் பேக்ரவுண்ட் வீடியோ இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு ரெட் கலர் பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். இதே மாதிரி குட்டி குட்டி ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த ரெட் கலர் பேக்ரவுண்ட் வீடியோ கொடுத்துருக்க அந்த எல்லா இமேஜ்லையும் நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண அந்த ரெட் கலர் பேக்ரவுண்ட் வீடியோவை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரெட் கலர் பேக்ரவுண்ட் வீடியோ ஒரு 4 இடத்துல வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி மூவ் பண்ணி பாருங்கள். நான் ரெட் கலர் சொல்லி இமேஜில் நேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜில் மட்டும் இந்த பேக்ரவுண்ட் வீடியோவை ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ரெட் கலரில் பேக்ரவுண்ட் வீடியோ சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. டாப்புக்கு வந்துக்கோமே, அப்படியே டாப்பில் வந்தீங்கன்னா இதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. நான் நிறைய பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். டாப்பில் வந்தீங்கன்னா 4:5 பிஎன்ஜி இமேஜ்னு சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். டாப்பில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதில் 4:5 இமேஜ் 4:5 பிஎன்ஜி இமேஜ் நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த 4:5ங்கிற அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உள்ள கலர் கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் மீடியா கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா கணக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கலருக்கு போகும். இப்போ மேலே உள்ள ஆறு மார்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த ஃபோல்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரை நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஆட் ஆயிருக்கும். அதில் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. வேறு இந்த குரூப்பில் வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ரெட் கலர் பேக்ரவுண்ட் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஃபைனலாக 4:5 இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்களேன், இந்த குரூப் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டீங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். குரூப் ஒன்றில் நம்ம எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஒரு குரூப் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அடுத்து குரூப் 3 ஒரு குரூப் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் குரூப் 2 செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். லிரிக்ஸ்க்கு எப்பவும் போல லிரிக்ஸ் கிளிக் பண்ணிட்டு எடிட் போயிட்டு மேலே ஃபாண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இல்லாட்டி லிரிக்ஸ் எண்டு வச்சு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா லிரிக்ஸ் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அது எப்படிங்கிற சொல்லிட்டேன். லிரிக்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லிரிக்ஸ் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பவும் போல ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4:5 பிஎன்ஜி இமேஜ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு கலரை கணக்கு கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் மீடியா கணக்கு கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள மீடியா கணக்கு கிளிக் பண்ணிட்டு சேம் மெத்தடில் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த 4:5 இமேஜில் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் கணக்கு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி குரூப் 2 நீங்கள் இமேஜ் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா குரூப் 3 இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். இதுலேயும் எப்போ போல லிரிக்ஸுக்கு நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜ் எங்கே ஆட் பண்ணுங்கிற சொல்கிறேன். அப்படியே மேலே டாப்பில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா 3 இடத்துல இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4:5 இமேஜ்னு கொடுத்துருப்பேன். எப்போதும் போல உங்களோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண இமேஜ் இதே மாதிரி ஒன் பை ஒன்னா மேலே கொடுத்துருக்க அந்த 4 பிஎன்ஜி இமேஜ்லேயும் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள லிரிக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 குரூப் 3ங்கிற 3 குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிட்டு வந்துக்கோங்க. ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு அடுத்து குரூப் எதுவுமே இருக்காது, சும்மா மேலே பேட்டாப்பில் எல்லாமே கொடுத்துருப்பேன். எப்பவும் போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கும். லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. 4:5 இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எப்பவும் போல் நீங்கள் 4:5 சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜில் ஒரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எப்பவும் போல் நீங்கள் ப்ளஸ் கணக்கு கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு 4:5 இமேஜ் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே டாப்புக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல 2 லிரிக்ஸ் இருக்கும். லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 4:5 பிஎன்ஜி இமேஜ் இருக்கும். அதில் எப்பவும் உங்களுக்கு 4:5 சேஞ்ச் பண்ண பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே டாப்புக்கு வந்தீங்கன்னா உங்கள் டாப்பில் ஒரு 4:5 இமேஜ் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதுலேயும் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் என்னென்ன சேஞ்ச் பண்ணுங்கிற நான் தெளிவாக வந்து சொல்லிட்டேன். நீங்கள் ஜஸ்ட் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நான் கொடுத்துருக்கிற அந்த ஆடியோவில், அதாவது நான் கொடுத்த ஆடியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ ஆட் பண்ணியிருப்பீங்க. பேக்ரவுண்ட் வீடியோ 2 கொடுத்துருந்தேன், அந்த 2 வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பிஎன்ஜி இமேஜ் எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோ எப்படி சேவ் பண்ணுங்கிற சொல்கிறேன். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் செக்ஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி எக்ஸ்போர்ட் ஆல்வேஸ்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.